இதனாலலாம் பிரச்சனை இல்லைங்க. அதெல்லாம் கூட சமாளிச்சிடலாங்க. இவங்க சாப்பிடுற உணவு சரியில்லைங்க. உறவு சரியில்லைங்க. அப்படின்ட்டு 2 விஷயத்த எடுத்துட்டு வர்றாங்க. உணவு சரியில்லைங்க. அந்த உணவு பழக்கம் தாங்க சரியில்ல. கண்டதையும் சாப்பிடுறாங்க. அப்படின்னு பேசுறதுக்கு திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் வர்றாங்க. இந்த குழந்தைகள் உணவு பழக்க வழக்கங்களினால குழந்தைகள் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சாப்பாடு பத்தியோ அது சம்பந்தமாகவோ அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள், அதனால அவங்களுடைய உடல்நலம், அதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி இங்க நமக்கு பேச முன் வந்திருக்காங்க திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள். உணவு பழக்க வழக்கங்களால் குழந்தைகள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளும் தீர்வுகளும் அப்படின்னு சொல்லிட்டு பேச வராங்க. வாங்கம்மா. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். இன்றைய விவாத மேடைக்கு தலைமை ஏற்றிருக்கும் அவ்வை திருக்குறள் செல்வி ராஜாமணி அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் விவாதத்தை எடுத்துரைக்க வந்திருக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். அதாவது இன்றைய குழந்தைகள் சந்திக்கும் பிரச்சனை, அது முக்கியமா உணவு பழக்கம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் உணவு சாப்பிடுறது அப்படின்றது ஒரு பிரச்சனையாவே இல்ல. பிரச்சனையான்றதை விட ஒரு விஷயமாவே இல்ல. அது சாதாரணமா ஒரு நடைமுறையா இருந்தது. ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா, இன்றைய குழந்தைகளுக்கு உணவு பழக்கம் அப்படின்றது கண்டிப்பா ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. அது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை பிறந்ததுல இருந்தே இருக்கு. இப்ப குழந்தைக்கு சிறப்பான ஆகாரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாய்ப்பால் தான். அந்த காலத்துல அது பிரச்சனை இல்ல. வருஷக்கணக்கா குடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் குடுக்கறது அப்படின்றதே ஒரு பிரச்சனையா இருக்கு. ஏன்னா தாய்க்கு ஊட்டச்சத்து இல்ல. தாய்க்கு முதல்ல பால் சுரக்கிறது இல்ல. தாய்ப்பால் வந்தாலும் அத அவங்க சரியா குடுக்கறது இல்ல. அப்படிங்கும்போது அந்த ஆரம்ப உணவே அந்த குழந்தைக்கு பிரச்சனையா இருக்கு. அதனால என்ன பண்றாங்க, தாய்ப்பாலுக்கு பதிலா வேற ஏதோ ஒரு பால குடுக்குறாங்க. இல்லன்னா பவுடர் பால குடுக்குறாங்க. அப்ப அந்த இடத்திலேயே குழந்தைகளுக்கான எதிர்ப்பு சக்தி போயிருது. நமக்கு அடிப்படையான எதிர்ப்பு சக்தி நமக்கு தாய்ப்பால்ல இருந்து தான் கிடைக்குது. குறைஞ்சது 1 வருஷமாவது குடுத்தா தான் அந்த குழந்தைங்களுக்கு பிற்காலத்துல எதிர்ப்பு சக்தி இருக்கும். அப்படிங்கும்போது தாய்ப்பாலே குடிக்காம வளர்ற குழந்தைங்கலாம் இருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் கூட தாய்ப்பால் இல்லன்ற இருக்கலாம், இல்ல பிரச்சனை இருக்கலாம். அதனால வேற பாலையோ, வேற பவுடர் பாலையோ குடிச்சு வளர்ற பிள்ளைங்க, நாளைக்கு பிற்காலத்துல எப்படி எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு இருக்கும்? எதை அவங்க எதிர்கொள்ளுவாங்க? சரி அப்படி தாய்ப்பால் இல்ல அப்படின்னாலும், அதற்கு வீட்ல செஞ்சு குடுத்தா பரவால்ல. அப்பல்லாம் வீட்ல பாட்டி இருந்தாங்க. அரிசி கஞ்சி செஞ்சு குடுப்பாங்க. மொள கட்டுன தானியத்த அத கஞ்சி செஞ்சு குடுப்பாங்க. அப்படியெல்லாம் செய்றாங்களான்னா, அதுவும் கிடையாது. இன்றைக்கு அவசர சூழல்ல வேலைக்கு போறாங்க. கூட பாட்டி இல்ல, இல்ல வெளிநாடுகள்ல இருக்காங்க. அப்படிங்கம்போது, எல்லாமே வெளியில வாங்குன உணவா தான் இருக்கு. பிறந்த குழந்தைக்கும் கடையில வாங்கி அத சுடு தண்ணீல போட்டு ஆத்தி குடுக்குறாங்களே தவிர, யாரும் வீட்ல சுத்தமா கைப்பட செஞ்சு குடுக்கறது கிடையாது. அப்ப அதன் மூலமா குழந்தைகளுக்கு சத்துக்கள் கிடைக்குதோ இல்லையோ வேற சில பிரச்சனை அப்ப நமக்கு தெரியாது. பிற்காலத்துல அது கண்டிப்பா ஒரு பிரச்சனைய தான் கொண்டு போய் விடும். அதே மாரி தாய்ப்பால் இருந்தா குழந்தைக்கு தண்ணீர் கூட தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா, தண்ணீரும் பிரச்சனையா இருக்கு. உணவுங்கும்போது அந்த இடத்துல தண்ணீரும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இப்போ நம்ம பாட்டி, தாத்தா, அம்மா, அப்பாலாம் ஆத்து தண்ணி, கிணத்து தண்ணி, குளத்து தண்ணி எல்லாமே குடிச்சாங்க. இப்ப நாங்கலாம் ஓரளவுக்கு 1 வயசு வரைக்கும் அந்த தண்ணியெல்லாம் குடிச்சோம். ஆனா இன்றைக்கு உள்ள குழந்தைகள் பிறக்கும் போதே ஆர்ஓ தண்ணி தான். அதனால ஆர்ஓ தண்ணிய தவிர வேற எந்த தண்ணிய குடிச்சாலும் உடனே ஒரு தொண்டை வலி, ஒரு காய்ச்சல், ஒரு ஜலதோஷம் அந்த மாரி வருது. அப்போ ஆனா தண்ணீலயும் சில சத்துக்கள் இருக்கு. இந்த மாரி தண்ணிய குடிக்கும்போது தான் சத்து வருதுன்றாங்க. ஆனா விளம்பரம் பார்த்தீங்கன்னா, அதுல அந்த தாது சத்த சேர்த்திருக்கோம். இதுல இந்த தாது சத்த சேர்த்திருக்கோம். அப்படி இப்படின்னு விளம்பரம் பண்றாங்க. அந்த தண்ணீல அது இருக்கு, இந்த தண்ணீல இது இருக்குன்னு. ஆனா இன்னைக்கு வர்ற ஆர்ஓ தண்ணீல எதுவுமே இல்லன்றாங்க. தண்ணீர்லயும் ஒரு சில சத்துக்கள் இருக்கு. அந்த சத்து எதுவுமே இல்ல அப்படின்றாங்க. அப்ப என்ன பண்றதுன்னா, அதுவும் ஒரு பிரச்சனையா இருக்கு. அதற்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் சாப்பிடக்கூடிய இப்போ ஓரளவுக்கு நம்ம வீட்ல வளர்க்கும்போது, நம்ம கைப்பட குடுத்து வளர்த்தலாம். ஒரு 2, 3 வயசுக்கு அப்புறம் பள்ளிக்கு போறாங்க. வெளியிடங்களுக்கு போம்போது, இந்த சாக்லேட்டுன்றது, மிட்டாய்ன்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இனிப்பு அப்படின்றது. அந்த காலத்துல பொறுத்தவரைக்கும் இனிப்புன்றது ஒரு வெல்லமாக, கருப்பட்டியாக அப்படிதான் இருந்தது. ஆனா இன்றைய இனிப்பு சர்க்கரை. அந்த சர்க்கரை தான் எல்லா நோய்களுக்கும் காரணமா இருக்கு. அப்ப அந்த இனிப்பு ருசிய முதல்ல குழந்தைகள் தெரிஞ்சுக்கும் பொழுது,
அதற்கு வந்து அவங்களுடைய மனதும் சரி, உடலும் சரி ஏங்குகிறது. இனிப்பு எப்ப சாப்பிடுவோம்? இனிப்பு சாப்பிடணும் அப்படின்னு. இப்ப பள்ளிகளுக்கு போம்போது ஒரு பிறந்த நாள்னா உடனே இனிப்பு குடுக்குறாங்க. இனிப்புன்னா அது ஒரு மிட்டாயா இல்லாம இப்ப பார்த்தீங்கன்னா, வேற வேற மாதிரி வருது. சாக்லேட்டு, வேஃபர் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ குடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து சாப்பிடுறாங்க பிள்ளைகள். அதுவும் முக்கியமா இன்றைய குழந்தைகளுடைய உணவா எது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுமனையில செய்யக்கூடிய அதாவது பேக்கரி ஐட்டம்ஸ் சொல்றாங்கல்ல. அதுதான் வந்து அதிகமா இருக்கு. அதுல இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இனிப்பு, கோதுமை, மைதா இதெல்லாம் கலந்தது தான். இது அளவோட சாப்பிட்டா, இல்ல என்னைக்காவது சாப்பிட்டா பிரச்சனை இல்ல. நான் அதுவே வந்து குழந்தைகளுடைய உணவாக இருக்கும் பொழுது, பசி மந்திக்கப்படுது. அவங்களுடைய ஊட்டச்சத்து குறையுது. சத்தான உணவுகள அங்க எடுத்துக்கிறது இல்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்து கேக் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு வந்து பிறந்த நாள்னா கேக் வெட்டணும் அப்படின்றது வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து இருக்கு. ஆனா, அந்த கேக் வந்து எப்படி செய்றாங்க அப்படின்றத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லா வண்ணத்திலயும் வருது. அந்த வண்ணம் எல்லாமே வந்து சாயம்ன்னு வந்து சொல்றாங்க. அது வந்து பிறந்த நாள் அன்னைக்கு உங்கள் குழந்தைக்கு உங்க கையாலே விஷத்த குடுக்காதீங்க அப்படின்னும் சொல்றாங்க. ஆனாலும் இன்றைக்கு தெரிந்தோ, தெரியாமலோ குழந்தைகள் மட்டும் இல்ல, பெற்றோர்களும் வந்து இதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள். அந்த கேக்க அதான் வெட்டி சாப்பிட்டா தான் வந்து பிறந்த நாள் கொண்டாடின மாரி ஆச்சு அப்படின்னு, அத வந்து ஒரு கண்டிப்பான விஷயமா வந்து செய்றாங்க. அது மாரி அதுக்கு அடுத்து ஐஸ்கிரீம், நூடுல்ஸ், பீஸா இதெல்லாம் வந்து இவங்க இப்ப சாப்பிடக்கூடிய உணவு வகைகளா இருக்கு. இது எதுவுமே நம்மளுடைய பாரம்பரியம் கிடையாது. சத்தான உணவு கிடையாது. இன்றைக்கு எந்த குழந்தைகளுமே அத சாப்பிடுறது கிடையாது. துரித உணவுன்னு சொல்லக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் அதே மாரி ஊட்டச்சத்து இல்லாத உணவுகள்ன்னு சொல்லக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பிட்டு, சாப்பிட்டு அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ருசிய தருது. ஒரு கவர்ச்சிய தருது. விளம்பரத்துல பார்க்கும்போது பல வண்ணத்துல பார்க்கும்போது சாப்பிடணும்னு அவங்களுடைய சுவைய தூண்டுதே தவிர அதனால எந்த ஒரு ஊட்டச்சத்தோ, நலன்களோ வந்து குழந்தைகளுக்கு கிடையாது. இதனால முக்கியமா வந்து குழந்தைகளுடைய பற்கள் பாதிக்கப்படுது. அதாவது ஒரு காலகட்டத்துக்கு வரைக்கும் வந்து பல்லெல்லாம் விழுந்து முளைச்ச அப்புறம் தான் வந்து நிலையான பற்கள் வரும். ஆனா, அந்த விழுந்து முளைச்சதுக்கு அப்புறம் உள்ள பற்களும் வந்து வீணா போயிருது இவங்க சாப்பிடுறதுனால. அதனால இப்பவே பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே வந்து வாயில வந்து கிளிப்பு போடுறாங்க, பல் எடுக்குறாங்க, ரூட் கனால் பண்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க. அறுவை சிகிச்சை எல்லாம் பண்றாங்க. இந்த மாரி பிரச்சனைகளும் வருது. இது மட்டும் அல்லாமல் வந்து உளவியல் ரீதியான பிரச்சனைகள் வருது. பசங்க வந்து இப்ப நம்ம வந்து எவ்வளோ கட்டுப்பாடா வச்சிருந்தாலும் 4 பேர் சாப்பிடும்போது அத பார்க்கும்பொழுது, நம்மளும் அத சாப்பிடணும் அதான். அப்படின்னு தோணுது. அதே மாரி இதெல்லாம் விட சைவத்த விட பார்த்தீங்கன்னா, சைவத்துல வந்து பாலே வந்து மோசமா இருக்கு. நம்ம மத்தத இது தவிர்த்தாலும், பால் இல்லாம நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனா இன்னைக்கு வரக்கூடிய பாக்கெட் பால் தான் வந்து எல்லா விதமான உடல் உபாதைகளுக்கும் அடிப்படையா இருக்கு. முக்கியமா பெண் பிள்ளைகள் வந்து சீக்கிரமே பருவம் எய்துவதற்கு அது ஒரு காரணமா இருக்கு. அது வந்து நம்ம கண்ணு முன்னாடி மாட்டுல இருந்து கறந்து பசும்பாலா அப்படி எடுத்து சரி. குடிச்சா அது பரவால்ல. ஆனா இன்னைக்கு வரக்கூடிய பாக்கெட் பால் சொன்ன மாரி பாலுன்னா வந்து அது கெடும். பாத்திரம் சரியா கழுவலைனாலே பால் கெடும். ஆனா இன்னைக்கு வர்ற பாக்கெட் பாலு எவ்வளவு நேரம் வெளியே இருந்தாலும் கெடுறதில்ல. அது வந்து பாலான்னே தெரியல. அதனால வந்து அதனாலயும் வந்து பல பிரச்சனைகள் வருது. அதே மாரி அசைவ உணவுகள பார்க்கும்பொழுது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிராய்லர் கோழின்றாங்க. அத சாப்பிடும்போது மலட்டுத்தன்மை தான் வருது. அதே மாரி முட்டை வந்து வெஜிடேரியன்றாங்க. அதுலருந்து குஞ்சு வராது அப்படின்னு சொல்றாங்க. அப்பன்னா என்ன அர்த்தம்? அத வந்து செய்றாங்க. அப்ப இதையெல்லாம் பதட்டத்தன்மை தான். சாப்பிடும் பொழுது, நம்ம அந்த மாதிரி அது மாரி சீட்லெஸ் சாப்பிடுறாங்க. விதை இல்லாத பழங்கள் சாப்பிடும் பொழுது, நமக்கும் அந்த மலட்டுத்தன்மை வருது. ஆண் குழந்தையாகட்டும், பெண் குழந்தையாகட்டும், அந்த மலட்டுத்தன்மை அதிகரிக்கிறது. இப்ப இந்த மாதிரி பழக்கவழக்கங்கள்னால குழந்தைகளுடைய உடல் பாதிக்குது. அது வந்து நமக்கு இப்ப தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா போய் எல்லாமே கடைசியில எங்க வந்து நிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர். கேன்சர்ன்றாங்க. நம்ம சொன்ன மாரி இப்போ சாப்பிடக்கூடிய உணவுல இப்ப வெளியில சாப்பிடுறதுல வந்து எம்எஸ்ஜின்னு சொல்லக்கூடிய மோனோசோடியம் குளூட்டமேட் இருக்கு. அஜினோமோட்டோ, வினிகர் இதெல்லாம் வந்து அஜினோமோட்டோ. பயன்படுத்துறாங்க. இது எல்லாம் வந்து என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிடும்போது பாதிப்பு தராது. ஆனா வந்து கம்மியான அளவுல சாப்பிடும்போது பாதிப்பு தராது. ஆனா இதுவே வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது, குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பா அதிக பாதிப்பை தரும். இதெல்லாம் வந்து மலட்டுத்தன்மையையும், சிறப்பு. புற்றுநோயையும் தான் உருவாக்குது. அதனால உணவு பழக்கவழக்கம் மோசமான உணவு பழக்கவழக்கத்தினால தான் வந்து குழந்தைகள் அதிகப்படியாக பாதிக்கப்படுகிறார்கள். சிறப்பு, சிறப்பு அம்மா. குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படுவது, அவர்கள் பிரச்சனைகள் எதிர்கொள்வது வந்து உணவு பழக்கவழக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் சொல்றாங்க. இந்த அடைக்கப்பட்ட உணவுகள், அப்புறம் இந்த அ ஊசி மருந்துகள் செலுத்தப்பட்ட அந்த பால் பொருட்கள் இதையெல்லாம் சாப்பிடும் பொழுது மலட்டுத்தன்மை குழந்தைகளுக்கு எதிர்காலத்துல நிச்சயமாக மலட்டுத்தன்மை வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அருமையா சொல்றேன். அது மட்டும் இல்ல, 2 விதமாக நான் பார்க்கிறேன் இதுல. பெரிய பள்ளிகள்ல, மிகப்பெரிய பள்ளிகள்ல அங்கேயே நடத்தக்கூடியதுல இந்த பீஸா,
புரோட்டா, அப்புறம் என்னமோ சாவ்னா இப்படி எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா சாதாரண ஏழை பள்ளி அந்த சின்ன அரசு பள்ளிகள்ல போய் பார்க்கும் பொழுது அங்க 3 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு எல்லாம் ஒரு சிப்ஸ் பேக்கெட் கொடுக்கும். அந்த குழந்தைகள் கிட்ட அவ்வளவுதான் காசு இருக்கு. அது போய் அது வாங்கி சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா வெறும் கலர் பொடி தான் அதுல. அந்த மரத்தூள் மாதிரி இருக்கும். அந்த சிப்ஸனுடைய தூள் தான் இருக்கும். அதுல வெறும் கலர் பொடி தான் போட்டிருப்பான். அதையெல்லாம் எப்படி விற்கிறதுக்கு அது அனுமதி கொடுக்குறாங்கன்னு தெரியாது. சிலதை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு அதுவும் அவங்கள பாதிக்க தான் செய்யும். பெரிய அளவுல இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய அளவுலயும் பாதிக்க செய்யுது. சின்ன குழந்தைகளையும் இல்லாதவங்களையும் அந்தந்த உணவு தரப்பொருட்கள் பாதிக்க தான் செய்யுது. இந்த உணவுப் பொருள்கள் கொடுக்கறதுல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அரசு. இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தடை போட்டு நிறுத்தினா கூட ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அருமையாக சொன்னீங்க. இதெல்லாம் எதிர்கால சந்ததிகளை மலட்டுத்தன்மை ஆக்கிவிடும், கேன்சருக்கு கொண்டு போய் உண்டாக்கிடும் அப்படின்னு சொன்னாங்க. அருமையம்மா, அருமை. இதற்கு பெற்றோர்களும் ஒரு மூல காரணம் தான். அவர்கள் கொடுத்து பழக்கப்படுத்திட்டதுனால அந்த குழந்தைகள் அதையே திரும்ப திரும்ப அஜினோமோட்டோ போட்ட பொருள்கள் சாப்பிட சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்காங்க. அருமை. இது பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்கன்னு சொன்னீங்க. இப்ப நாம என்ன தீர்வு கொண்டு போலாம் அதுக்கு? இப்ப 2வது சுற்றுல நாம தீர்வா சிலதை சொல்லலாம். அப்ப தீர்வுகளை என்ன செய்யலாம்? சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களை அழைக்கிறோம். இந்த உணவு பழக்கங்கள்ல நம்மளால என்ன செய்ய முடியும் குழந்தைகளுக்கு? இப்ப குழந்தைகளுக்கு நாம என்ன செய்யறோம் அப்படிங்கிற ஒரு தீர்வுகளை வாங்க. அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்கள். அதாவது உணவு பழக்கம்ன்றது என்னன்னா நம்ம தான் பழகிக்கிறது. நல்ல விதமா தான் நம்ம உணவு உண்டுட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அது மாறி இன்றைய காலகட்டத்துல இன்றைக்கு குழந்தைகளுக்கு அது சுத்தமா மாறிடுச்சு. அப்ப முதல்ல குழந்தைங்களுக்கு பழக்கத்த கத்துக் கொடுக்கணும். இதெல்லாம் தான் நம்மளுடைய பாரம்பரிய உணவு. பருப்பு, நெய்யி, கீரை, கூட்டு, பொரியல், அவியல், பச்சடி. நம்ம இதுல காயிலே அவ்வளோ வகை இருக்கு. அப்ப எப்படி எப்படியெல்லாம் சாப்பிடலாம். இதெல்லாம் தான் நம்மளுடைய பண்பாடு. இதுதான் நம்மளுடைய பழக்கவழக்கம். இதுதான் நம்மளுடைய உணவு பழக்கம் அப்படின்றத சொல்லிக் குடுத்து, அதுக்காக ஒரு அமாவாசை, பௌர்ணமி, நல்ல நாளு அப்பல்லாம் இலை போட்டு இலையில பரிமாறி சாப்பிடுவாங்க. அப்ப அதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். இலையில வச்சு என்னென்ன பரிமாறணும், எவ்வளோ வகை வச்சு சாப்பிடுறோம். அது எதுக்காக அப்படின்னா, ஒவ்வொன்லயும் ஒவ்வொரு சத்து இருக்கு. அதெல்லாம் நமக்கு சேரணும். மாசத்துல ஒரு தடவையாவது, இல்ல 15 நாளைக்கு ஒரு தடவையாவது அந்த சத்தெல்லாம் நமக்கு சேரணுன்றதுக்காக தான் ஏதோ ஒரு பேர் சொல்லி நம்ம அத எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். தினமும் அதெல்லாம் சேர்க்க முடியலனாலும், அப்பப்ப ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள குழந்தைகளுக்கு சாப்பிடக்கூடிய ஒரு சூழல நம்ம உருவாக்கணும். அதே மாரி முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளுக்கு நம்ம வீட்ல தயாரிச்சு குடுக்கணும். வெளியில வாங்கி வாங்கி குடுக்கறத காட்டிலும், அது என்னதான் ருசியா இருந்தாலும், அதுல கண்டிப்பா ஒரு பிரிசர்வேட்டிவ்ன்றது கண்டிப்பா அதுல சேர்த்திருப்பாங்க. அத இருக்கும். அப்ப தொடர்ந்து சாப்பிடும் பொழுது கண்டிப்பா அவங்களுடைய உடல் நலத்தை பாதிக்கும். நான் சொன்ன இந்த எம்எஸ்ஜி, அஜினோமோட்டோ, வினிகர் இதெல்லாம் தொடர்ந்து பயன்படுத்துறதுனால தலைவலி வரும், வயிற்று வலி வரும், வாந்தி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அது அதிகமாகும் பொழுது தான் கடைசியில புற்றுநோய உண்டாக்கக்கூடிய நிலைமை ஏற்படுது. அதே மாரி தண்ணீரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது ஆர்ஓ தண்ணீல சுத்தமா சத்து இல்ல. அப்போ முடிஞ்ச அளவு நீங்க என்ன பயன்படுத்தினாலும் அந்த தண்ணீரை பிடித்து ஒரு மண்பானையில ஊத்தி வச்சு குடிக்கும் பொழுது குறைந்தபட்சம் மண் சத்தாவது நமக்கு கிடைக்கும். அதனால அதாவது நம்ம பண்ணலாம். மண்பானை மற்ற இதுலயும் நமக்கு பயன்பாடா இருக்கு. கிருமிய கொல்றதாகட்டும், இல்ல தூசிகள இது பண்றதாகட்டும். அதனால ஒரு ஆர்ஓ தண்ணீனாலும் அதுல புடிச்சு வச்சு குடிக்கும் பொழுது குறைந்த அளவு சத்து நமக்கு கிடைக்குது. அது மாரி பால பொறுத்தவரைக்கும் நான் சொன்ன மாரி எல்லாருக்கும் அது வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஆனா வாய்ப்பு இருக்கிறவர்கள் முடிந்த அளவு பசும்பாலையோ, இல்ல கண்ணுக்கு எட்டுன தூரத்துல கறந்து கொண்டு தரக்கூடிய பாலை வாங்கி பயன்படுத்தினால், கூடுமான வரை அதனுடைய ஆபத்துக்கள் குறையும். பாக்கெட் பால இந்த காலத்துல நம்பி வாங்க முடியல. அதுவும் பெண் பிள்ளைகளை பொறுத்த மட்டும் அதுதான் கண்டிப்பா அவங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய மாற்றத்திற்கு முக்கிய காரணமாக அமையுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உணவுகள பொறுத்தவரைக்கும் எதுனாலும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்ன மாரி, இன்றைய நன்று. குழந்தைகள் அதிகமா சாப்பிடக்கூடியது இனிப்பு தான். இனிப்பு தான் அவங்க சாப்பிடக்கூடிய 6 சுவையில அதிகமா சாப்பிடக்கூடியது இனிப்பு, அப்புறம் காரம், அப்புறம் புளிப்பு. இந்த கசப்பு, துவர்ப்புன்றது அவங்க சேர்க்கிறதே கிடையாது. அத நம்ம கண்டிப்பா குடுக்கணும். அதுவும் பெண் பிள்ளைகளுக்கு பொறுத்தவரைக்கும் கரெக்ட். இந்த துவர்ப்புன்றது தான் கர்ப்பப்பைக்கு வலுவூட்டக்கூடியது. அது எதுலலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பூவுல இருக்கு. அந்த மாதுளம்பழம் நம்ம சொல்றோம்ல, மாதுளம் பழத்துல அந்த சிகப்பா இருக்கிற மணிகள சாப்பிடுறதுனால பிரயோஜனம் இல்ல. அதுல மஞ்சளா இருக்கும்.
அதுதான் துவர்ப்பு சத்து. அத சாப்பிடணும். அதே மாதிரி அகத்திக்கீரை, பாக்கு, இந்த வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் எலும்புக்கு வலு குடுக்கறதுக்காக தான் அந்த காலத்துல போட்டாங்க. இப்ப இந்த மாதிரி பழக்கத்தெல்லாம் இத நம்மளுடைய பாரம்பரியம் மட்டுமல்ல, நம்மளுடைய உடல் நலத்துக்காக சொல்லப்பட்டது. இதெல்லாம் இன்னைக்கு ஒரு கேவலமாகவோ, பழைய இதுன்னு சொல்லிட்டு பழைய பஞ்சாங்கம்னு சொல்லி ஒதுக்குறனால தான் நமக்கு வருது. மஞ்சள் தேய்த்து குளிப்பத சுத்தமா இப்ப நிறுத்துறனால தான் அதிகமா பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருது. அப்ப இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு காரணமா தான் ஒண்ணொண்ணும் நம்மளுடைய பண்டிகையிலயோ, உள்ள ஆன்மீகத்திலயோ எல்லாத்துலயும் சேர்த்து சேர்த்து கொண்டு வந்தாங்க. இப்ப நம்ம அத ஒவ்வொன்னா நேரமின்மை காரணமாகவோ, இல்ல நம்ம அத ஒரு அசிங்கமாவோ நெனச்சு, அநாகரிகமாவோ நெனச்சு தவிர்த்துக்கிட்டே வர 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 நமக்கு உடல்நல கேடு தான் வருது. அது இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி அது அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகும்போது அத ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு இப்போ ஒண்ணு ஒண்ணா சொல்றாங்க. மஞ்சள் உபயோகம் பண்ணுங்க, சாணம் தெளிங்க, அதுல கிருமி நாசினி இருக்கு, இது ஊட்டச்சத்து உள்ளது, இது சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க. அப்புறம் ஒண்ணொண்ணுக்கும் நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்த்து பார்த்து பண்றோம். அப்படி இல்லாம முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா சொல்றத கேட்டு அந்த உணவு பழக்கத்த நம்மளுடைய குழந்தைகளுக்கு பின்பற்றுகிறார்களோ இல்லையோ, முடிந்த அளவு அவங்களுக்கு தெரியவாது படுத்தணும். நாள பின்ன அவங்க பட்டதுக்கு அப்புறமாவது திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக அது இருக்கும். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்ன செய்யறதுன்றதே அப்ப அவங்களுக்கு தெரியாது. அப்ப இப்படி இப்படின்னு சொல்லி வச்சோம்னா, நாளைக்கு இதனால தான்னா, அத பின்பற்றுவதற்கு அப்பவாவது முயற்சி பண்ணுவாங்க. அதனால இன்றைய குழந்தைகளுக்கு அதற்கான விழிப்புணர்வை நம்ம கண்டிப்பா ஏற்படுத்தணும். அப்படின்னு சொல்லிக்கிறேங்கம்மா. வாய்ப்புக்கு நன்றி. சிறப்பு 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 சிறப்புமா. மிக மிக அருமையாக திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி அவர்களும் சொல்லியிருக்காங்க. அந்த பிரிசர்வேஷன், அந்த பிரிசர்வேட்டிவ் சாமான் போடுறாங்க இல்லைங்களா, அதுதான் நிறைய வேதிப்பொருள்கள் கலந்துருக்குது, அதனால அது தேவையில்லை அப்படிங்கிறதையும் அருமையா சொன்னாங்க. எல்லாத்துக்குமே பொதுவா காரணம், இப்ப எனக்கு இங்க பேசினவங்க ரொம்ப அற்புதமாக அத்தனை பேரும் பேசினாங்க. தொகுத்து சொல்லும் பொழுது யாருடைய எதுவுமே என்ன சொல்றது, கொஞ்சம் கூட ஏத்தி தாத்தியம் இல்லாம எல்லாமே சிறந்த கருத்துக்கள் தான். சமூகத்திற்கும் குழந்தைகளுக்கும் தேவையான கருத்துக்களாகத்தான் இன்னைக்கு ரொம்ப நம்ம பகிர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இதுல குழந்தைகளை நாம வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய எண்ணங்களை திணிக்க கூடாது. அதே வெறும் படிப்பு 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 படிப்பே சொல்லி அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வச்சாங்க திருமதி உமாக்கள். அது மாதிரி பள்ளிகள்ல இருக்கக்கூடியவங்க ஆசிரியர்களும் குழந்தைகளிடம் அது ஏதோ ஒரு தேர்ச்சி சதவீதம் கேட்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களை நம்ம ரொம்ப இம்சப்படுத்த வேண்டியதில்ல. அந்த குழந்தைகளோட மகிழ்ச்சியாக நாம கொண்டு போகணும். ஆசிரியர்களுடைய பங்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு பள்ளிகள்ல அப்படிங்கிறதையும் அருமையா சொன்னாங்க. அவங்க நிறைய இது மாதிரி இவங்க சொல்லும் பொழுது நிறைய அரசாங்கத்திற்கு உண்டான சில கருத்துக்களையும் கூட அதுவும் முன்வைக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களையும் பகிர்ந்துட்டாங்க. இது மாதிரி சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை சொல்லும் பொழுது திருமதி கிரிஜா அவர்கள் நிறைய விழிப்புணர்வு கருத்துக்களை கொண்டு வரணும், அரசாங்கங்கள் சிலது கடுமையா சட்டம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அப்பதான் இந்த கலாச்சார சீர்கேடெல்லாம் ஏற்படாது அப்படிங்கிற கருத்துக்களை சொல்லும் பொழுதும், ரெண்டாவது மனித நேயத்தோட கொஞ்சம் மக்கள் நடந்துக்கணும் அந்த மாதிரியான கருத்துக்களையும் அவங்க ரொம்ப அருமையாக வச்சாங்க. அது மாதிரி ஊடகங்கள் அவன் பண நோக்கத்திற்காக, லாபத்திற்காக தான் ஊடகங்கள் செயல்படுது. அது குழந்தைகளுடைய சீரமைப்புக்கோ, குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கோ அது ஒண்ணும் நமக்கு செய்ய போறது இல்லை. அப்ப அந்த பெற்றோர்கள் தான் அதற்கு உண்டான ஒரு தடுப்பை நாம போட்டுக்கணும். குழந்தைகளுக்கு அதுல நல்லது கிடைச்சாலும் கூட தேவையில்லாதது அவர்கள் மனசுக்குள்ள புகுந்த கூடாது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. அது மாதிரி உணவு பழக்க வழக்கங்களை வீட்டில இருந்து தொடங்க, பெற்றோர்கள் கையில இருந்து தொடங்க. நாம தான் அவங்களுக்கு சரியான உணவு முறையை எதை ஒண்ணுமே கொடுத்து பழக்கப்படுத்திட்டோம்னா அந்த குழந்தைகள் அதுல இருந்து மறுபடியும் மாறுறதில்ல. அந்த ருசியை கண்டுடுச்சுன்னா எப்படி தெனாலிராமன் சூடு வச்சு அந்த பாலை பூனைக்கு கொடுத்து ஏமாத்துறான் பாருங்க, அது மாதிரி நாம என்ன செய்யறோம், இதை முதல்ல கொடுத்துடுறோம். கொடுத்ததுக்கு அப்புறம் அதை ருசி கண்டுடுது, ருசி கண்டதுக்கு அப்புறம் அது சாப்பிடுறது இல்லை. மருத்துவர் கூட ஒரு சிறிய குழந்தைக்கு ஒரு 6 மாசம் இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு பருப்பு சாதத்தை ஊட்டுங்க அப்படிம்பாரு. வெறுமையே பாலே குடிச்சிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த சுவையில இருந்து அந்த பருவத்துல மாற ஒரு உளவியல் தன்மை அந்த நேரத்துலதான் மாறுவாங்க. அப்ப நாம அந்த குழந்தைகளுக்கு அந்த உப்பு போட்டு அந்த இட்லி அந்த மாதிரி பொருள்கள் கொடுக்காம இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, பாலே ருசி கண்டு அது ஒரு 2 வயசானா கூட எதையும் என் பிள்ளை சாப்பிடாது, வெறும் பால் தான் குடிக்கும் நம்ம பாக்குறோம். அது மாதிரி எல்லாமே பழக்கப்படுத்துவது நம்முடைய பெற்றோர்கள் கையில.
உறவு முறைகளையும் அப்படிதான் அனுசரிச்சு போகணும், விட்டு கொடுக்கணும். அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்ல, தோல்வி மனப்பான்மையை ஏற்றுக்கொள்ளும் தன்மை இல்ல அப்படிங்கிறதுனாலதான் இன்றைக்கு மிகச் சிறிய குழந்தைகள் கூட, சிறார்கள் கூட தற்கொலை பழக்கப்படுத்திட்டோம். அப்ப பழக்கப்படுத்தினது யாரு? பள்ளிகளும், ஆசிரியர்களும், பெற்றோர்களும், இந்த சமூகமும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல நம்ம இப்ப முதல்ல நம்ம கிட்ட இருந்து மாற்றம் ஏற்படட்டும். ஒரு தாய் கிட்ட இருந்து மாற்றம் ஏற்படட்டும். அந்த குழந்தை நல்லா இருக்கணும், சமூகத்துக்காக, ஒரு பெருமைக்காக, ஒரு படாடோபத்துக்காக அந்த குழந்தைய நம்ம சித்திரவதை பண்ண வேண்டாம். அது குழந்தைய அதனுடைய போக்குல விடலாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு முதல்ல வரணும். அப்படி ஏற்பட்டதுன்னா இந்த குழந்தைகளுக்கு இந்த மன அழுத்தங்கள் இருக்காது. அப்ப குழந்தைகள் குழந்தைகளாக அந்த பருவத்தை அனுபவிப்பார்கள். குழந்தைகள் குழந்தைகளாக அந்த பருவத்தை அனுபவிக்காம பெரிய ஆள் மாதிரி நினைச்சு அதன் தலையில சிந்தனையும் அதன் தலையில அழுத்தத்தையும் கொடுக்கும் பொழுதுதான் அது பிச்சுக்கிட்டு வேறு பக்கம் போகுது. எனவே குழந்தைகள் மன அழுத்தத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு பெற்றோர்களும் ஒரு காரணம், பள்ளிகளும் காரணம், சமூகமும் காரணம், ஊடகங்களும் காரணம், எல்லாமே காரணமா இருக்கும்போது நம்ம கையில இருக்கு, நாம் அதை மாத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்துல இன்றைக்கு அருமையாக பேசியிருக்கிறீர்கள். மிகப்பெரிய ஒரு தலைப்பு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலைப்புக்குள்ள அடங்கக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு. அதனால சகோதரிகள் ரொம்ப அற்புதமா பேசுனீங்க. சமுதாயத்திற்கும் பேரண்ட்டுக்கும், அதாவது பெற்றோர்களுக்கும் பயன்படக்கூடிய இந்த கருத்தானது ரொம்ப அருமையா இருந்தது. இதில் பங்கு கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவிக்கிறேன். ரொம்ப சிறப்பு. மீண்டும் மற்றொரு தலைப்பில் மற்றொரு வியாழக்கிழமை அருமையம் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கு நெஞ்சார என்னுடைய நன்றிகளும். இது நம்முடைய வலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும். அனைவரும் இதை கண்டு கழியுங்கள். இதை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிருங்கள். இன்றைக்கு நாம் குழந்தைகளுக்கான பிரச்சனைகள் மற்றும் தீர்வுகளை பற்றி விவாதம் செய்தோம். இதற்கு முன்னர் மகளிர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மற்றும் தீர்வுகளை பற்றி பேசினோம். அதற்கான லிங்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன். அதையும் போய் கேட்டு உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக பதிவிடுங்கள். உங்களிடமிருந்து சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நன்றிகளை கூறி விடைபெறுபவர் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம்.